ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா மே 23 அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. காலையில் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டேங்க, எங்களுடைய வெட்டிங் டே. காலையில் எழுந்து முதல்ல டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம் வேலையை. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கிற மாதிரியே தோணும். அதனால் எப்போவுமே எல்லாருமே காலையில் டீ போட்டு கொடுத்தா தான் எழுந்து வருவாங்க. அது மாதிரி பழகிட்டாங்க. அதனால் டீ போட்டுன்னு இருக்கேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்றது உங்களோட நான் வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜென்ரலாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அல்லக்கி இங்கே வா, தாத்தா வந்து காமி. அதெல்லாம் போடாதே மோனி. சரி இரு, போட்டுக்க. அழக்கூடாது, கண்ணில் பவுடர்லாம் போயிடும். காட்டு, இங்கே வா, கிட்ட வா. அது காப்பியா ட்ரெஸ்லாம் பார். இங்கே வா, நான் போடுறேன். வா நான் போடுறேன். கண்ணால் பார்த்துட்டு வரியா? இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டேக்கு எடுத்து சேரீங்க. பாடி சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தது. சிம்பிளாக வந்து 700 தான். எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். வந்த அப்புறமா டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கட்டினா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் என் பொண்ணும் நானும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குதுமா, நீட்டாக இருக்குது பார்க்கும்போது அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து சொல்லின்னு இருந்தோம். ப்ளவுஸு ஸ்டிச்சிங்லாம் ஓவர் ரேட்டு. ஒன்றும் மாடல்லாம் நான் வைக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுங்க. எந்த டிசைனுமே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 500. அது எதுக்குன்னு தெரியல, பைப்பிங் அது இதுன்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் அவ்வளோ சார்ஜ் வாங்குகிறாங்க. சேரீ அப்புறமா கட்டின அப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஹலோ சொல்லு. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேளுடி நீ அங்கே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். நாங்கள் ரெடி ஆகின்னு இருக்கிறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் காலையில் ரொம்ப லேட்டாக இருந்தோம். போட்டுக்கோ. சரி, அழகாக இருக்குங்களா? எதுக்கு சோகமா இருப்பாங்க இந்த டைம்ல? எல்லாம் அப்போ வாங்க. சரி பாப்பா, ரொம்ப கழுத்து விட்ட போடாது, அவளுக்கு பிடிக்காது. சரி வானா விட்டுருமா, அப்படியே கடை நீ போ. இங்கே வா, இப்படி நீட்டாக போடலாம். வா இங்கே வா, நீட்டாக போடலாம். வா சரி ஓகே, விட்டுரு. கோயிலுக்கு போகலாம். அதான் ஒன்றும் வரலையே. என் பொண்ணு இன்னும் குளிக்கல. எதுடா முன்னாடி போட்டீங்க? எது கழுவுற? எதுவும் இல்லை, லைட் எரியுது தெரியுது. லைட்டு மேலே இருக்குதுல்ல லைட்டு, அந்த லைட்டு. நான் எப்படி என்னதான் எடுக்கிறேன், உன்னே எடுக்கிறேன். படா லட்டு தாத்தா தெரிகிறார். தெரியல. கூப்பிட்டேங்க, வரேன்னா இப்போ என்னன்னா யோசிக்கிறான்றான். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கிற வெங்கடேஷ் பெருமாள் கோவிலுங்க. ஈவினிங் தான் போனோம், காலையில் லேட் ஆகிடுச்சுன்ட்டு இப்போ போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து 11:45 கிளம்புனா எப்படி 12 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சு தான் போனோம் பார்க்கலான்ட்டு.
ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சைடில் போய் பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் ஈவினிங் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். அதனால் ஈவினிங் திரும்பவும் போனோம். கூட்டம் வந்து காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் நல்ல சாமியை பார்த்துங்க. காலையில் போயிருந்தா கூட அது பார்த்துருக்க முடியுமா என்னன்னு தெரியாது. பெருமாளை அவ்வளோ நல்லா ரொம்ப நேரம் நின்று பார்த்து அப்படியே வந்து சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ சூப்பர். நாளைக்கிட்ட வந்தோம். டேய் நல்லா பளிச்சுன்னு இருப்பார் எப்பவுமே. காலையில் வந்து அப்படி இருப்பார். இப்போ வந்தா இன்னொன்று சம்மர் சீசனில் ஏஜ் ஓவராக ஆயிடுச்சு. முன்ன மாதிரி இருக்கிற ஆள் அவரு தான். விவாத சொன்னார். சொல்லிட்டு சொல்லிட்டேன்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டேங்க. இன்றைக்கி 28வது வருஷம் கல்யாண நாள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாம்பார், இட்லி அந்த மாதிரி வச்சாச்சு. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸும், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் சாதம், ரசம். சாரி மாத்திரியா? ஏன் மாத்தாது? ஏன் நீ சொல்லவே இல்லை? என்ன சொல்லணும்? மாட்டாத. வர வர இருடி இருடி. இன்னைக்கு டே வந்து ரொம்ப சிம்பிள். என்ன தாத்தா வரட்டும். என்னம்மா என்ன கூட வரட்டும், தாத்தா வரட்டும். அது உடஞ்சிரு போகுது. வா. என்னத்த காமி? என்ன காமி? கோவிலுக்கு போனால அங்கேயே வந்து கேக் வந்து என்னுடைய பொண்ணு ஆர்டர் பண்ணிட்டுருக்குறாங்க. சரி, கேக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு வந்து நாங்கள் அதை பற்றியே யோசிக்கல. இன்றைக்கி டே எப்படி போச்சு? ஹாப்பியாக போச்சு. ஓகே, ட்ரெஸ் பண்ணியாச்சு, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, கோவிலுக்கு போயாச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறமா அவங்க கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, நான் வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னும் போது கேக் வந்திருக்குமா, நீ வந்து சேஞ்ச் பண்ணாத, கேக் வெட்டிட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக போச்சு. எந்த சைடு நீங்க நிக்கிறீங்க? ரெண்டு வாட்டி கையில் போட்டு பட்டு நீ ஊது ஊறிடு வா. கத்து ஊதுங்க. ஹாப்பி வெட்டிங் டே சொல்லு வைமா. ஹாப்பி வெட்டிங் டே சொல்லு. நீலாம் கட் பண்ண, 3 பேரும் கட் பண்ணுங்க. திருப்பிலாம் கட் பண்ணணும், அப்படியே கட் பண்ணணும். தெரியல. எப்படிலாம் கட் பண்ற பாருங்க. கேக் எடுத்து விட்டுமா? நான் சாக்லேட்
சாக்லேட்டா சாப்பிட மாட்டாங்க பழு வாங்கணும் பத்தியா வரே இல்லைம்மா அப்பா ஃபுல்லா பூசியாச்சா கிரீம் போயிடுச்சு போல குழம்பு